ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மகிகனி சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, ஒரு சூப்பரான டேஸ்டான மிளகு ரசம் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது காரத்துக்கு தகுந்து ஒரு 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே இந்த வரமிளகாய் நல்லா செவக்க நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் மிளகு ரசம் ட்ரை பண்ணி இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா கமகமன்னு வாசனை வரும். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் வைக்கிறதுல. இது நல்லா கொஞ்சம் லைட்டாக செவக்கணும். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வதங்கிறதுக்கு இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி நல்லா கரைச்சி, நமக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரசம் எப்போவுமே நமக்கு கொதிக்கக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு தேவையானது நம்ம இப்போது பூண்டு ஒரு 7-8 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது மிளகு ரசம். மிளகு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம நல்லா அதை இடித்து விட்டுக்கலாம். மிளகு ரசம் நமக்கு கொதிக்கக்கூடாது. அந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறது தான். அவ்வளோதான், ரசம் முடிஞ்சிடுச்சு. கொதிக்கிற ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஆட் பண்ணிடணும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு ரசம். இப்போது கொத்தமல்லி தழையை தூவி விட்டால் சூப்பரான மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.